ஹை கைஸ், வெல்கம் டு V3 இன்ஃபோடெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ஒரு நல்ல ரேங்கிங் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தம்ப்நெயில் இதெல்லாமே மெட்டா டேக்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டில், டேக் அண்ட் தம்ப்நெயிலாம் எப்படி போடலாங்கிறது வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதை மேலே ஐக்காட்டில் தரேன். ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோட கண்டினியூஷனில் ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடலாங்கிறது பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டட் ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் நம்மளை டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் கைஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற வீடியோ வச்சு தான் டைட்டில் எப்படி செட் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாகவே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் எப்படி போகிறதுங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரைப் பண்ணுற பார்ட்டு தான் அது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு 3 லைனை மெயினாக கன்சிடர் பண்ணோம். அந்த ஃபஸ்ட்டு 3 லைனில் டார்கெட் கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ டார்கெட் கீவேர்ட்ஸ்னால் என்னங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ டார்கெட் கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணியிருக்க டேக் செக்ஷனில் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு 2 கீவேர்ட்ஸ் எடுத்து அதை டைட்டிலில் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ டைட்டிலில் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா அதையே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு 3 லைனுக்குள்ளே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னா டார்கெட் கீவேர்டு ஹவு டு மேக் லோகோ ஃபார் யூடியூப் சேனல் அண்ட் செகண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லோகோ டிசைன் டியூட்டோரியல் இன் தமிழ். இது 2 தான் பார்த்திங்கன்னா டார்கெட் கீவேர்ட். ஸோ இந்த 2 டார்கெட் கீவேர்டையும் நான் டேக் செக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்லேயே யூஸ் பண்ணியிருப்பேன். ஹவு டு மேக் லோகோ ஃபார் யூடியூப் சேனல் இன் தமிழ் ஃபார் பிகினர் இன் யூடியூப். அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் அந்த டார்கெட் கீவேர்ட்ஸோட ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த கண்டென்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஒரு 2லேருந்து 3 லைன் இருக்க மாதிரி ஒரு பேராகிராஃபாக அந்த மாதிரி ஒரு 2 பேராகிராஃபில் டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எந்த கீவேர்டை நீங்கள் டார்கெட் கீவேர்டாவோ இல்லை டேக்ஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 தடவைக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. ஸோ அது பார்த்தோன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களோட வீடியோ ஸ்பேமில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டெலிகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஏதாவது லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் உங்களை அங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை கொடுத்துங்க. அதுக்கப்புறமா உங்களை வீடியோவில் ஏதாவது லிங்க் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்போட லிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸோட ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டோட லிங்காக இருந்தாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைப் லிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேஷ்டேக்ஸ் எப்படி போடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டுறேன். அண்ட் ஃபைனலாக உங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேட்குற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடும்போது மட்டும்தான் உங்களோட வீடியோஸ் ரேங்க் ஆகும். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. லாஸ்ட் வீடியோவில் டைட்டில், டேக், அதே மாதிரி தம்ப்நெயில் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே மெட்டா டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் தான் நம்ம மோஸ்ட்டாக கவர் பண்ணணும். ஸோ இதை கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வீடியோ நல்ல ரேங்கிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான பர்சனல் டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.